இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு சாட்டர்டே ஸ்கூல் லீவு. அதனால கொஞ்சம் கார்டன் வேலைய பார்க்கலாம் அப்படின்னு அ இந்த வேலைக்கு இன்னைக்கு காலையிலேயே வந்தாச்சு. கொஞ்சம் செடிகள்லாம் வாங்கி அத நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காலையிலேயே எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அ இவரு இந்த இந்த வீடியோல நீங்க பார்த்துட்ருப்பீங்க. ஒரு அண்ணா, பெரியசாமி அண்ணா. அவரு வந்து எங்க தோட்டத்துல இருக்கிறவரு. நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் அவர பார்த்துருக்கிறேன். எங்க அப்பாவுக்கு அடுத்து என்னைய வந்து ரொம்ப அப்படின்னா தான் புள்ள மாரி தான் பார்ப்பாரு. பாப்பா, பாப்பான்னு அவ்வளோ செல்லமா என்னைய வந்து ஒரு ஒரு உரிமையா, செல்லமா நம்பகிட்ட வந்து நடந்துக்கிற ஒரு மனிதர் அவரு. அவர் ரொம்ப வெகுளியானவரு. அவருக்கு வந்து இந்த கவுடு சூதுன்னு சொல்லுவாங்கல்ல. நல்லது, கெட்டது அந்த மாரிலாம் வந்து ஒருத்தர்ட்ட எப்படி பேசணும், அதெல்லாம் தெரியாது. எல்லாத்துக்கிட்டயும் ஒரே மாரி தான் இருப்பாரு. அந்த மாரி ஒரு நல்ல மனிதர்களோட பழகுற வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஆ எனக்கு வந்து இவர ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு சில விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த யூடியூப் சேனல நான் எதுக்கு தொடங்குனேன் அப்படின்னு தான். அ ஃபர்ஸ்ட்டு கோவிட் சமயத்துல நான் வந்து ஒரு சேனல் வந்து தொடங்குனோம். அப்ப வந்து என் பையன் ரொம்ப 6த் தான் படிச்சான். குட்டி பையன். 5த் முடிச்சு 6த் போனான். அவன் ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சான். ஆலன் வித் அம்மா அப்படின்னு. அந்த சேனல் வந்து குக்கிங் சேனல் தான். அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆதிஸ் லைஃப் ஸ்டைல்ன்னு பேர் மாத்தனோம். இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். என்னன்னே தெரியல. ஒரு 200 வீடியோ போட்டு நான் ஃபுல்லாவே டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணது தான் ஜெனி வினோ விளாக்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப நான் வந்து என்னோட இந்த சேனலோட பேர ஜெனியின் உலகம் அப்படின்னு சொல்லி மாத்தியாச்சு. ஏன் வந்து ஜெனியின் உலகம் அப்படின்னு நான் இந்த சேனல் பேர் மாத்துனேன் அப்படின்னா, என்னோட உலகமே இந்த வீடும், என்னோட ஸ்கூலும் தான். ஏன்னா காலையில ஸ்கூலுக்கு போனேன்னா, சாயந்தரம் வீட்டுக்கு வரேன். சாயந்தரம் வீட்ல வந்து இருந்துட்டு நைட்டு திருப்பியும் காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போறேன். அப்புறம் நைட்டு வீட்ல, காலையில பகல்ல வந்து ஸ்கூல்ல. இந்த மாரி தான் என்னுடைய உலகம். வீடும், ஸ்கூலும், இரவும் பகலும் அப்படிங்கிற மாரி என்னோட உலகமே வந்து இந்த 2யும் நோக்கி தான் ஓடிட்டுருக்கு. அதனால தான் நானு என்னோட சேனல் பேர ஜெனியின் உலகம் அப்படின்னு சொல்லி மாத்துனேன். இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது என்னோட யூடியூப் ஜேர்னிய. அ ஒரு சிலர் வந்து நெனைக்கலாம், "நீங்க டீச்சரா தானே ஒர்க் பண்றீங்க. உங்களுக்கு எதுக்குங்க யூடியூப்லாம்?" அப்படின்னு சொல்ட்டு. எல்லாரையுமே அப்படி நெனைச்சிட முடியாதுங்க. நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து வேணும். ஸ்கூலுக்கு போறோம், வீட்டுக்கு வரோம். ஸ்கூலுக்கு போறோம், வீட்டுக்கு வரோம். ஆ கேப்ல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நேரத்த என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அ என்னைய பொறுத்தவரைக்கும் நான் பேசிக்கிறேன். மத்தவங்களுக்காக நம்ம செலவு பண்றோம். ரிலேட்டிவ்ஸ்க்காக, ஃப்ரெண்ட்ஸுக்காக அப்படி செலவு பண்றோம். அந்த நேரத்த நமக்காக செலவு பண்ணிட்டு போலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு. ஏன்னா, நெறைய விஷயத்த நம்ம மத்தவங்களுக்காக செலவு பண்ற அந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ப்ரிஷியஸா இருக்கும். ரொம்ப வந்து விலை மதிக்க முடியாத ப்ரீஷியஸ் டைம்ஸ தான் மத்தவங்களுக்கு செலவு பண்ணுவோம். ஆனா, அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப சீப்பா தான் தெரியும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், நெறைய விஷயங்கள் வந்து நான் பார்த்துட்டேன். ஸ்கூல்லே ஆகட்டும், சொந்த பந்தங்கள் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். அ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கணும்னா, நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒர்க் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். நம்மள வந்து பிஸியாவே வச்சுட்டு இருக்கணும். நம்ம கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது மத்தவங்கள பத்தி யோசிக்க. அந்த மாரி நான் ஒரு சூஸ் பண்ண ஒரு ம் பிளாட்ஃபார்ம் தான் இந்த யூடியூப். அ நான் வந்து கொஞ்சம் சுயநலமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி நெனைக்கலாம். ஆனா இது சுயநலம் இல்லங்க, பொதுநலம் தான். நம்மளாலயும் யாருக்கும் பிரச்சனை இருக்காது. யாராலயும் நமக்கும் பிரச்சனை இருக்காது. அதனால இப்ப இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலருந்து என்னுடைய நோக்கம் என்னான்னா, கிளாஸ்க்கு போனாலும் நான் தொடர்ந்து வந்து கிளாஸ் டைம்ல ஓடிட்டே இருப்போம். அப்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த குழந்தைகள் செய்யற குழந்தைகளோட சிறு சிறு விஷயங்கள், ஒரு கேம்ஸ் ஆகட்டும், ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், ஒரு லஞ்ச் பாக்ஸ் வீடியோவா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நான் மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கிறது எதுக்குன்னா, அந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்க? ஒரு கிராமத்துல இருக்கிற குழந்தைங்க.
எங்க ஊர் வந்து ஒரு வில்லேஜ் தாங்க. இந்த வில்லேஜ்ல இருக்கிற குழந்தைங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து இத வந்து சிட்டில இருக்க குழந்தைங்களோட நம்ம வில்லேஜ்ல இருக்க குழந்தைங்கள கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கக்கூடாது. அந்த மாரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு அந்த கேப் வந்து கிடைக்கும். சிட்டில இருக்க குழந்தைங்க வேற மாரி இருப்பாங்க. வில்லேஜ்ல இருக்க குழந்தைங்க வேற மாரி இருப்பாங்க. அ அவங்களுடைய ஒரு ரியாக்ஷன்ஸ், அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்க ஸ்லாங்கு, அவங்க பேசுற விதம், அவங்களுடைய ஸ்லாங்கே வந்து வில்லேஜ்ல இருக்க குழந்தைங்க பேசுற ஸ்லாங்கே வேற மாரி இருக்கும். இப்ப நான் பேசுற ஸ்லாங்குக்கும், ஒரு சிட்டில ஒர்க் பண்ற டீச்சர் பேசுற ஸ்லாங்குக்குமே வந்து வித்தியாசம் இருக்கும். அதுதான் வந்து நம்ம இங்க பார்க்கணும். அ அதனால என்னுடைய லைஃப் ஸ்டைல், ஜெனியின் உலகம். என்னோட லைஃப் ஸ்டைல் ஸ்கூல்ல நான் எப்படி இருக்கேன், வீட்ல நான் எப்படி இருக்கேன், இத வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதோட நோக்கம். இந்த வீடியோ ஃபுல்லா இந்த மாரி தான். அப்படின்னா, அ நான் யூடியூப் ஜேர்னி என்னோட யூடியூப் ஜேர்னி எப்படி போகுது, என்னைய பத்திய வீடியோவா தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இதில பணம் வரும், பணம் வராது அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு இன்னும் பணமும் வரல. இதில பணம் வருது, வரலங்கிறதெல்லாம் அடுத்த அ பாயிண்ட்டு. எனக்கு வந்து நான் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கணும். அ என்னோட குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நான் மத்தவங்களுக்கு சொல்லணும். அத வந்து நெகட்டிவா காமிக்காம, எதையுமே வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். பாசிட்டிவா நான் வந்து என்னோட குழந்தைங்க பண்றத, என்னோட ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் பண்றத, நல்லத மட்டும் நான் எடுத்து வீடியோவா நான் குடுத்துட்ருக்கிறேன். மத்தபடி இதில வந்து அவ்ளோ வரும், இவ்ளோ வரும், இதில பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. நான் ஆரம்பிச்ச விதம் வந்து இதை நோக்கி தான். அதே மாரி அ இப்ப YouTubeல வந்து நானு தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பிச்சதுலருந்தே, எனக்கு வந்து ஒரு மாரி மனசும் வந்து ஒரு பாசிட்டிவாவே இருக்கு. ஏன்னா, இந்த குழந்தைங்க கூடயே தான நான் சுத்திட்டு இருக்கிறேன். ஸ்கூல்ல போனாலும் குழந்தைங்கள பத்தி தான் பார்ப்பேன். சாயந்தரம் வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணுவேன். குழந்தைங்கள பத்தியே நான் வந்து அப்லோட் பண்றது, அந்த குழந்தைங்க என்ன பேசுறது, ஸ்கூல்ல போய் இன்னும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது. இது எல்லாமே வந்து என்னோட ஸ்கூல பத்தி தான் இருக்கும். அதே மாரி வீட்ல வந்து நான் என்ன குக் பண்றேன், நான் என்ன சாப்பிடுறேன், என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, இத பத்தி தான் இருக்கும். மத்தபடி அ மத்த ஒரு திங்கிங் எதுவுமே நெகட்டிவ் திங்கிங் எதுவுமே என்கிட்ட வந்து இருக்காது. அ ம் மத்தவங்கள பத்தி யோசிக்கவும் நமக்கு டைமும் இருக்காது. இதுதான் வந்து உண்மையான ரீசன். அதே மாரி இதுல வந்து போட்டி, பொறாமை எதுவுமே இருக்காதுங்க, இந்த YouTubeல. நான் வந்து எனக்கு நான் தான் போட்டி. நான் வீடியோ போடுறேன். என்னோட வீடியோஸ் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறதுக்கு என்னோடைய இதுக்கு நான் தான். அந்த மாரி ஒரு மோட்டிவ்ல தான் இது போயிட்டுருக்கு. மத்தவங்களோட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஐயோ! நம்மள இவங்க இப்படி சொல்ட்டாங்களே, அப்படி சொல்ட்டாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நெறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. அ நெறைய குட் கமெண்ட்ஸும் வருது, பேட் கமெண்ட்ஸும் வருது. நீங்க குடுக்குற பேட் கமெண்ட்ஸ வந்து எப்படி திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஆனா என்னென்ன கமெண்ட்ஸ் வருதுங்கிறதையும் நான் சொல்லிர்றேன். ஏன் வந்து குழந்தைங்கள சத்துணவுல சாப்பிட நீங்க சொல்றீங்க? நீங்க ஏன் கம்பல் பண்றீங்க? அப்படின்னு வருது. எப்பயுமே வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்கணும். ஒண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, இல்லைன்னா கவர்மெண்ட் எய்டட பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்ஸ் வந்து போடணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்படி அப்படின்னா, வில்லிங் லெட்டர் வந்து வாங்கிக்குவாங்க. குழந்தைங்களோட பேரண்ட் கிட்ட. அவங்க சத்துணவுல சாப்பிடலாமா? வேணாமான்னு. அப்ப சத்துணவுல சாப்பிடுற குழந்தைங்க, சத்துணவுல சாப்பிட்டா தானங்க, இல்லன்னா அந்த ஃபுட் வேஸ்ட்டா போகும். அப்ப அவங்க வந்து அங்க கணக்கு சொல்லணும். எங்க நூல் மில் மேனேஜர் வருவாரு, பிடிஓ வருவாங்க. அவங்க கிட்ட வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆஃபீசர்ஸ் கிட்ட வந்து அவங்க கணக்கு சொல்லணும். வந்து விசிட் வரம்போது, இவ்ளோ சாப்பாடு வீணா போயிருச்சேன்னா, அவங்களுக்கு தான் அது ப்ராப்ளம். அதனால தான் சாப்பாடு சூப்பரா இருக்கும். அதனால தான் நாங்க குழந்தைங்கள சாப்பிட சொல்றோம். மத்தபடி கம்பல்ஷன் கிடையாது. எந்த குழந்தையும் நாங்க கம்பல் பண்றதும் கிடையாது. இன்னொன்னு வந்து என்ன அப்டின்னா, எனக்கு வந்த பேட் கமெண்ட்ஸ மட்டும் நான் சொல்றேன். "என்ன நீங்க இப்டி பேசுறீங்க? டீசென்ட்டாவே பேச மாட்டேங்கிறீங்க" அப்டின்னு வந்துச்சு. அ
குழந்தைங்கள்ட்ட குழந்தைங்களா தாங்க நம்ம பேச முடியும். அதே மாரி டி அப்படின்லாம் சொல்லி நான் வாடி போடின்லாம் குழந்தைங்கள வந்து கூப்பிடவே மாட்டோம். அப்படின்னா ரியலாவே நான் சொல்றேன். நான் வீடியோக்காக எப்பயுமே நானு பேசுறது கிடையாது. எப்பயுமே என்னுடைய அ வே ஆஃப் டாக்கிங் எப்படி இருக்கும்னா, கண்ணுன்னு கூப்பிடுவேன். இல்லன்னா சாமின்னு கூப்பிடுவேன். வாடா போடான்னு கூப்பிடுவேன். ஏன்னா எங்க ஸ்கூல் வந்து பெண்கள் பள்ளி. அதனால வாடா போடா அப்படின்னு கூப்பிடுவேன். வாடி போடின்னு நான் கூப்பிட்டதில்ல. ஏதோ அன்னைக்கு வாய் தவறி எ அதுவும் வந்து செல்லமா தான் நான் கூப்பிட்டேன். அத வந்து ஒருத்தர் தப்பா புரிஞ்சுகிட்டு, "என்ன நீங்க ஒழுங்காவே இப்படிலாம் பேசுறீங்க குழந்தைங்க கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. "என்னடா இது இப்படிலாம் பேட் கமெண்ட்ஸ் வருது?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அ எல்லாத்தையும் வந்து நானு கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இது வந்து சோசியல் மீடியா. இதுல வந்து யார் வேணாலும் என்ன கமெண்ட்ஸ் வேணாலும் குடுக்கலாம். அத வந்து வரவேற்கிறோம். ஆனா, நல்லத வந்து நல்லதா பாராட்டுங்க. கெட்டத வந்து கெட்டதா வந்து கெட்டது எதுவும் நாங்க போடுறதில்ல வீடியோல. அப்டின்னா இது வந்து ஸ்கூல் வீடியோ, குழந்தைங்க வீடியோ. குழந்தைங்க வீடியோல யாரும் வந்து ஒரு நெகட்டிவா யாரையும் போட மாட்டாங்க. அப்ப நான் குடுக்கறதுல என்ன பாசிட்டிவா நீங்க எடுத்துக்க முடியும்ன்ட்டு பாருங்க. ஏன்னா, ஒவ்வொரு வீடியோவுமே நான் அந்த குழந்தைங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு? ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க எப்படி பேசுதுங்க? ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க தான். ஏன்னா, எங்க ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல், தொடக்கப்பள்ளி. அந்த குழந்தைங்களுடைய வே ஆஃப் டாக்கிங். அவங்க பேசும் விதம் வந்து எப்படி இருக்கு? அப்படிங்கிறத தான் நான் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன். அதே மாரி கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கு? என்னென்ன ஆக்டிவிட்டி செய்யறோம்? அப்படிங்கிறதையும் நான் வீடியோல சொல்லிட்டுருக்கேன். அ என்னுடைய சேனல பத்தி, என்னுடைய வீடியோஸ பத்தி நான் எல்லாமே சொல்லிட்டேன். கமெண்ட்ஸ் எப்படி வந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பத்தியும் நான் சொல்லிட்டேன். அ ஒரு சில வீடியோஸோட கமெண்ட்ஸ வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா, அது லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸோட கமெண்ட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா, ஒரு சிலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அந்த மாரி லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியல. ஒவ்வொருத்தருக்கும் விளக்கி, விளக்கி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது முடியல. அதனால அவங்க என்ன ஃபுட்டு சாப்பிடுறாங்க, அவங்களுடைய பேச்சு திறமை அப்படின்னா, ஒரு குழந்தையோட பேசும் விதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னா, சாட்டர்டே காலையில ப்ரான் பிரியாணி, இறால் பிரியாணி நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத தான் அப்படியே வந்து வீடியோஸ்ல போயிட்டே இருக்கு. நான் வந்து மத்த விஷயத்த தான் பேசிட்டு இருந்தேன். இந்த இறால் பிரியாணிய பத்தி பேசவே இல்ல. ஆனா சூப்பரா வந்திருந்துச்சு இன்னைக்கு பிரியாணி. நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத ஷார்ட்டா அப்படியே உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். ஏன்னா 2 டம்ளர் ரைஸ் தான் நான் இன்னைக்கு எடுத்திருந்தேன். அதனால இந்த மாரி பாத்திரம் வச்சுட்டு குக்கர்ல வைக்கல. ஏன்னா இறால் வந்து சீக்கிரம் வெந்துரும். அத வந்து குக்கர்ல வச்சு வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால ஒரு பாத்திரத்த எடுத்துட்டு எண்ணெய் ஊத்திக்கிட்டு, சோம்பு, பட்டை, லவங்கம், பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு, புதினா, தக்காளி, கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு, கறி மசாலு, மஞ்சத்தூள், பிரியாணி மசால் எல்லாம் போட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டாச்சு. அப்புறம் இறால கொட்டி அது நல்லா கிளறி விட்டுட்டு, அது நல்லா வெந்துட்டுருக்கும்போது சுடு தண்ணி வச்சுட்டேன் நானு. 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் சுடு தண்ணி வச்சுட்டு, சுடு தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அந்த வெந்த இறால்ல எடுத்து அத ஊத்திட்டு, அரிசியும் போட்டு நல்லா கொதி வச்சு, இந்த மாரி வேகுற சமயத்துல லெமன பிழிஞ்சு விட்டு, மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஓரளவு வெந்த வாட்டி, அ தட்டு போட்டு மூடிட்டு, ஒரு வெயிட் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடும். இன்னைக்கு எங்களுடைய காலையில பிரேக்ஃபாஸ்ட்டே ப்ரான் பிரியாணி தான். மதியத்துக்கு அடுத்து நான் வந்து இனிமேல் தான் செய்யணும். பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு, மத்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு, மதியம் லஞ்ச் வேலைய வந்து நான் ஆரம்பிக்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த வீடியோஸ் எந்தெந்த மாரி வீடியோஸ் வந்து நான் போடலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து சொல்லலாம். நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அத எடுத்து வேற மாரி வீடியோஸ் வந்து எப்படி போடலாம் அப்படின்னா, நானு வீட்ல இருக்க வீடியோஸும் போடுவேன், ஸ்கூல்ல இருக்க வீடியோஸும் போடுவேன்.
அதனால என்னுடைய வீடியோஸ் எப்படி இருக்கு, அதை வந்து இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அதை வந்து நான் ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் அதை வச்சு அடுத்த வந்து நம்ம மூவ் பண்ண முடியும். அதனால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். எதை மாற்றிக்கலாம், வேறு எந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிறத. அவ்வளோதான். இன்னைக்கு நான் என்னோட யூடியூப் ஜேர்னியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பொறுமையாக இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து என்னுடைய அப்படின்னா கருத்துக்களை என்னுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேற என்ன சொல்கிறது, அவ்வளோதான். ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ப்ரான் பிரியாணியும் தயிர் பச்சடி, தயிர் வெங்காயமும் தயிரும் போட்டு இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.